சூர்யா 45 ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நம்ம சூர்யா நடிச்சிட்டு இருக்க படம். இந்த படத்துக்கு முதல்ல இசையமைப்பாளராக கமிட் செய்யப்பட்டவர் நம்ம இசைப்புயல் ஏஆர் ரகுமான். ஏழாவது ஆர்ஜே பாலாஜி படத்துக்கு ஏஆர் ரகுமான் மியூசிக்கு, சூர்யா ஆக்டிங்கு அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு, அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சோ தெரியல, நம்ம இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் போல். இப்போ அவர் இல்லை. ஏன்னா 2 நாட்களாகவே அந்த ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் ரூமர் அப்படின்னாங்க. ஆனால் ரூமர் கிடையாது, அது உண்மைதான் அப்படிங்கிறத தயாரிப்பு நிறுவனமான ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸும் சரி, பொட்டன்ஷியல் ஸ்டுடியோவும் சரி, ரெண்டுக்குமே ஓனர் எஸ்ஆர் பிரபு தான். அவரே சொல்லிட்டாரு ஏஆர் ரகுமான் இல்லை, அவருக்கு பதிலாக யார் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் பெயர் சாய் அபியங்கர் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் தான். அவர் ஏற்கனவே நம்ம லோகேஷ் கனாஜ் தயாரிக்கிற பென்ஸ் படத்துக்கு மியூசிக் டைரக்டராக லோகேஷ் கனாஜ் அவர் அறிமுகப்படுத்தினார். அந்த வீடியோவில் பயங்கர ஃபேமஸ்ஸு. இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு அனிருத்தா வர்றதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குது. அந்த அளவுக்கு திறமசாலி அப்படிங்கிற ஒரு புகழுரையும் நம்ம பார்க்க முடியுது. அவர் இப்போது 2வது வாய்ப்பே, அதுவும் சூர்யா மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு அப்படிங்கும்போது சாதாரண விஷயமே இல்லை. ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த படத்துக்கு புது இசையமைப்பாளர் சாய் அபியங்கர் என்ன மாதிரியான மியூசிக்கை தரப்போகிறார். சூர்யாவுக்கும் சரி ஆர்ஜே பாலாஜிக்கும் சரி இவருடைய மியூசிக் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவும் இசைப்புயல் ஏஆர் ரகுமானுக்கு பதிலாக இவரா அப்படின்னா, அப்போ அவர் இடத்த அவர் ரீப்ளேஸ் பண்ண போகிறாரா, அவர் அளவுக்கு ஒரு மியூசிக் பண்ண போகிறாரா அப்படிங்கிற அந்த குரல்களையும் சோசியல் மீடியாவில் பார்க்கத்தான் முடியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன மாதிரியான இசையை தரப்போகிறார், நம்மளை மகிழ்விக்கப் போகிறார் அப்படின்னு.